ஐயா, பெண்களுக்கு கல்வி, பாதுகாப்பு, சுதந்திரம் எல்லாம் இருந்தாலும் அன்பான கணவன் ஒருத்தர் வேணுங்கய்யா. நான் எங்கள் மாமன்களால் வளர்க்கப்பட்ட பொண்ணு. எனக்கு கல்வி தான் கல்யாணம் பண்ணி அனுப்புனாங்க. நானும் கல்யாணம் பண்ணிட்டு போன புதுசில் எல்லா பொண்ணுங்களை போல சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன சின்ன ஆசைகள் தான், பெரிய ஆசைலாம் எதுவுமே கிடையாது. புருஷன் கூட அங்கே இங்கே கோயிலுக்கு போகணும், இங்கே மாமன் வீட்டுக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும், ஒரு சின்ன சின்ன ஆசையில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய துரதிர்ஷ்டமோ என்னமோ எனக்கு வறுமை தான் சார் கிடச்சிச்சு. என்னுடைய தொழில் நெசவு தொழிலில் ஒரு வாரம் சம்பாதிச்சா 750 தான் சார் கிடைக்கும் எங்களுக்கு. அது நான் சொல்கிறது 2000. அது பிடித்தம் போக கைக்கு வர்ற பணம் 550 ரூபாய் தான். அந்த 550 ரூபாயை என் கணவன் கையில் கொண்டாந்து கொடுத்து, அம்மாடி இந்த பணத்தை இந்த வாரம் ஃபுல்லாக வச்சுக்கோம்மா தான் என் கணவர் சொல்லுவார். அந்த 550 ரூபா பணத்தில் நான் பட்ட வேதனைகள் ஜாஸ்தி சார். குடும்பத்தில் 3 நாள் 4 நாள் கூட தொடர்ந்து நாங்கள் பட்னியாக இருந்திருக்கோம். அப்படி பட்னியாக இருந்த காலத்தில் நான் கருவுற்ற நேரம் என்னுடைய கணவருக்கு தான் தெரியும் நான் கருவுற்ற பெண்ணுக்கு என்ன தேவைங்கிறது. என் கணவர் சொல்வார், அம்மாடி நீ ஒரு 4 நாள் உன் வீட்டில் போய் இருமா, நீ இருந்தீன்னா அங்கே உனக்கு நல்ல சாப்பாடு நல்ல பாதுகாப்பும் கிடைக்குமா. இல்லைங்க, நீங்கள் இங்கே எப்படிங்க வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்க முடியும்னு என் கணவர்கிட்ட நான் சொல்லுவேன். என் கணவர் கேட்டா, ஏமா ஹேமா என்னை கட்டிக்கிட்ட, நீ இவ்வளோ கஷ்டப்படுறியேன்னு கேட்டார். இல்லைங்க, நான் ஒன்றும் கஷ்டப்படல, உங்களை நான் அடக்கி ஆள விரும்பலை, சுதந்திரமாக தான் இருக்க ஆசைப்பட்டோம். இன்னைக்கு கஷ்டப்பட்டேன், நாளைக்கு நம்ம நல்லா இருப்போங்க. உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், கடன் வாங்காதீங்கன்னு தான் நான் கேட்டேன். சாப்பாட்டுக்காக ஒருத்தன் என்னைக்கு கடன் வாங்குறானோ அன்னைக்கு அவன் சரிஞ்சிருவாங்க. ஒருத்தங்கிட்ட கை ஏந்தி 100 ரூபா கொடுன்னு கேட்டா திரும்ப இன்னொருத்தன் கொடுப்பான்னு தான் தோணுமே ஒழிய உழைக்கவே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல நாள் தொடர்ந்துச்சு. என் கணவர் சுபமுகூர்த்த புடவை நெய்கிறவர்னு சொன்னேன். ஜக்காடனை படிக்கிற ஜாங்லா தறி, அந்த தறியை மிதிச்சு விடணும்னா 60 கிலோ வெயிட்டை மிதிச்சு விடணும் சார். அப்படி மிதிச்சு விட்டு 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 அவருக்கு விழா எலும்புல வலி வந்துருச்சு. அந்த வலியால அவர் துடிப்பாரு. துடிக்கிறப்ப அந்த தறி மேலேயே அவர் சாஞ்சிக்குவாரு. எனக்கு அப்பெல்லாம் தோணும், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, யாருக்காக கஷ்டப்படுறாரு, எனக்காக கஷ்டப்படுறாரு, என் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு, இவர் இப்படி கஷ்டப்படுறாரு, நமக்கு இந்த தொழில் தெரியலையேன்னு நான் எவ்வளோ நாள் தவிச்சிருக்கேன். அப்போ நான் முடிவு பண்ணேன் சார், எப்படியாவது தொழிலை கற்றுக்கிட்டு நானும் நெய்யணுங்கிற முடிவுக்கு வந்தேன். என் புள்ள 7 மாதம் வயிற்றுல, என் பெரிய பொண்ணு புள்ள பிறந்து வந்துச்சு. 3ஆம் மாதமே நான் தரை ஏறினேன் சார். என் கணவர் தறி நெசி வச்சுட்டு போனாரு. முந்தியில யாருமே நெய்ய மாட்டாங்க சார். முந்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படி முகம் முக்கியமோ அதே மாதிரி ஒரு புடவைக்கு முந்தி தான் சார் முக்கியம். அந்த முந்திய நான் ஏறி நெசேன். என்னமா முந்தி தானமா நெசேன்னு கேட்கலாம். இல்லை சார், 13 அடி ஹைட்ல இருக்கும் ஜக்காடு பெட்டி. அந்த பெட்டியில ஏறி இறங்க 10 வாட்டி ஏறி இறங்கணும். அந்த ஏறுற கட்டை 2 இன்ச்சு தான் இருக்கும். கரணம் தப்பினால் மரணம். மேலேந்து நான் விழுந்த என் குடும்பம் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட இடத்துல தாங்க நான் கத்துக்கிட்டேன் தொழில. என் கணவர் அங்கேருந்து பார்த்துன்னு கிடையாது, ஏமா பச்சை உடம்புக்காரி, நீ ஏமா ஏறி இந்த வேலை பார்க்குற, நீ இருந்தா போதும் நான் எதையும் சாதிப்பேனாங்க. இல்லைங்க, நீங்க மட்டும் கஷ்டப்படாதீங்க, நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டேன். ஒன்று கொடுத்தாதான் சார் ஒன்று கிடைக்கும். எதுவும் கொடுக்காம கிடைக்காது. இலவசமா வர்றது நிலச்சும் நிற்காது. நான் என்னுடைய உழைப்பை என் காக கொடுத்தேன், தொழில் கற்றுக்கிட்டேன். என் கணவர்கிட்ட சொன்னேன், என்னங்க எனக்கு ஒரு 35,000 கடன் வாங்கி தாங்கன்னு. ஏமா நீ கடன் வாங்கக்கூடாது, தொழிலுக்காக கடன் கேட்குறேன், என்னை நம்பி வாங்கி கொடுங்கன்னு. 3ஆம் மனுஷங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கணும். வட்டிக்கு தான் சார் வாங்கினேன். நான் வாங்கின முதலும் கடைசியும் கடன் அது மட்டும்தான் சார். அந்த கடன் பணத்தை கொண்டு என் கணவர் என்கிட்ட கொடுத்து தறி போட்டு தரேம்மான்னாரு. தறி போடுங்கன்ட்டேன். என் கணவர் சொன்னாரு, அம்மாடி நீ கூலி தறி நெய்யாத, நீ கூலி தறி நெசினா ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஒப்பந்த தறி பண்ணிக்கோமான்னாரு. ஒப்பந்த தறினா சார் ரா மெட்டீரியல் நாங்கள் வாங்கி போட்டுக்கணும். அப்படி ரா மெட்டீரியல் நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டா ஒருத்தர் போய் நாங்கள் புடவை கொடுக்குறோன்னா அவர் 10,000 ரூபா பணம் கொடுக்குவாருங்க அட்வான்ஸ்ன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு என்னுடைய வாழ்க்கை.
10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த 10,000 தான் நான் வந்து அடுத்தடுத்து தொழில் பண்ண முன்னேற்றம் பண்ணுச்சு. இங்க என்னுடைய கணவர் தான் கூலித்தறி நெசாலும் தன் மனைவி ஒரு ஒப்பந்ததாரிக்காரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே, அதுதான் சார் அன்பான கணவன். இந்த ஒப்பந்ததாரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் கணவருக்கு வந்து சொந்த தரியா மாத்திக்கோமான்னாரு. சொந்த தரியா மாத்திக்கிறப்ப என் கணவர் ஒப்பந்த தரியா இருந்தாரு. என்ன ஒரு முதலாளியாக்கி அழகு பார்த்தார் சார் அவரு. இந்த தறி 1 2 ஆணுச்சு, 2 4 ஆணுச்சு, 4 10 ஆணுச்சு. அந்த 10ஓட மூலதனம் இன்னைக்கு நான் கல்லங்குடி தெருவில் 2 கடை வச்சிருக்கேன் சார். அதுக்கு யார் காரணம்? அன்பான கணவர் தான் சார் காரணம். பொண்ணுக்கு எது வேணா அன்பான கணவன் மட்டும் இல்லைன்னா பொண்ணால ஜெயிக்கவே முடியாது சார். ஆகையால அன்பான கணவன் தான் தேவைன்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன் சார். இந்த பெண் பேசிய போது இப்படியெல்லாம் கூட பெண் இருக்கிறாரா என்று நினைக்க வைத்தார். அதனால் தான் விழிகளை கண்ணீரால் நினைக்க வைத்தார். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னும் இந்த மண்ணிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. சார், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு மிக மிக முக்கியமானது பாதுகாப்பு. ஒரு பெண்ணு பிறந்ததுலேருந்து அவ சாம்பலா போற வரைக்கும் அவளுக்கு இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பு தான் தேவை. இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டில் தான் நிம்மதியாக வாழ முடியுதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு அவளோட குழந்தையோட வீட்டில் இருக்கிறா சார். கணவன் வேலைக்கு போயிருக்காரு. அந்த சமயத்தில் திருட வந்த திருடன் அந்த பொம்பளையோட கையை கட்டி போட்டு அந்த குழந்தையோட கையையும் கட்டி போட்டு மின்சாரத்தால் தாக்கி கொலை செஞ்சுட்டு திருடிட்டு போயிருக்கான். வீட்லேயும் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்றது இல்லை. கரண்டில் சாவடிச்சாங்களா? எப்போமா நடந்தது சம்பவம்? ஒரு 2 மாதம் முன்னாடி. அதெல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும். கரண்ட் வந்தே 5-6 வருஷம் தாண்டுது. எப்படி ஒரு கொலை நடந்திருக்கும்? ஏதோ அதிர்ஷ்டவசமா இருந்த நேரம் அவன் பயன்படுத்திக்கிட்டான். வீட்டில் தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பஸ்ஸில் படிக்கிறதுக்கு போகுது, அங்கே தான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த பசங்க இருக்கிற லூட்டி இருக்கே, அப்படியே டிக்கெட் எடுக்க இந்த பக்கம் திரும்பினா இந்த அண்ணன் மாதிரி ஒரு ஆள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான் சார். ஐயா, எந்த பஸ்லையாவது பையன் உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? எல்லா ஆளும் வெளியில தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறான் ஃபுட்பாலில். ஆமாம். ஏன்னா உள்ள எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படியும் இல்லை, மேலே லைன் கம்பி அடித்து செத்தாலும் பரவாயில்லன்னு பசு மேலே ஏறி உட்காந்து போனாலும் போகுமே தவிர பசு உள்ள சீட்டு ஃப்ரீயாக இருந்தாலும் உள்ளே போக மாட்டியா? இந்த பசங்க கூட இன்னைக்கு இந்த பொண்ணுங்க பக்கத்துல வரத்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஈவ்டீசிங் கேஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டு உள்ள தள்ளிட போகுதுன்னு. ஆனா இந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து பெரியவங்கன்னு நம்பிட்டு நாங்க படுற பாடு இருக்கே, ஐயோ ஐயோ. பஸ் இந்த பக்கம் திரும்பினா அவர் இந்த பக்கம் இடிக்கிறாரு, அப்படி திரும்பாம நேரா போனா அடியில காலை விட்டு நோன்றாரு. இன்னைக்கு சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்புன்றது கிடையவே கிடையாது சார். சரி, பஸ்ஸையும் தாண்டி அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சில ஆசிரியர்கள் செய்யற தொந்தரவுனால ஸ்கூல்லயே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. நாமக்கல்ல ஒரு ஆசிரியர் MA MPhil முடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஆசிரியர். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் அவருக்கு குழந்தைங்க வயசு, பேர பிள்ளைங்க வயசு. ஆனா அந்த குழந்தைகிட்டையும் தப்பா நடந்துக்கிறாரு. அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? அவர் படிச்ச MA MPhil பட்டத்தை முதல் தரையா ரத்து செஞ்சிருச்சு சார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் பள்ளியில ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். பொண்ணுங்களுக்கு ஸ்கூல்ல பாதுகாப்புன்றது கிடையாது. நான் ஒரு செல்லமா வளர்ந்த பெண்ணுங்கய்யா. பண்ணையார் குடும்பத்தில் என்னை திருமணம் செஞ்சு வச்சாங்க. என்னுடைய திருமண வாழ்க்கையும் நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப சந்தோஷமாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி ஒரு சமயத்தில், அதாவது எப்படி என்னுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னா, இன்றைக்கி என்னோட முதல் வெட்டிங் டே அன்னைக்கு வந்து என் குழந்தையோடு கொண்டாடுற அளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையும் திருப்பி போடுகின்ற அளவிற்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. திருமணமான 2 வருடத்திலேயே என்ன செய்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாமல், அதாவது தலைவலின்னு வந்து விட்டால் தரையில் உருளுவேன் அப்படியே. அவர் என்னுடைய கணவர் துடிச்சு போயிடுவார். இதுக்கு போய் யார்கிட்ட போய் கேட்குறது, எங்கே போய் கேட்குறது? 2 வருடங்களாக எனக்கு ஏற்பட்ட வியாதியை என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் நாங்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்கேன் மூலமாக, அதாவது ஸ்கேன் செய்து பார்த்தபோது அந்த வந்து ஆப்ரேஷன் செஞ்சு உயிரை காப்பாற்றணும், அப்படி இல்லாத ஒரு சமயத்தில் அது உயிர் போயிடும் அப்படிங்கிற டைமில் என்னை சென்னையில் கொண்டு போய் வச்சு, எப்படி ஒரு சூழ்நிலைனா ஆப்ரேஷன் பண்ணால் நான் இப்படியும் செத்துடலாம், இப்படியும் செத்துடலாம், உயிர் வந்தாலும் வரலாம், செத்தாலும் சாகலாம், அப்படி ஒரு
சூழ்நிலையில் 8 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னை ஒரு ஐசியூவில் வைக்கும்போது கூட டாக்டர் 3 நாள் கழித்து தான் நாங்கள் உத்தரவாதம் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னோட கணவர் எனக்காகப்பட்ட பாடு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தைக்கு ஒரு தாயாக இருந்தால் போதும், என்னோட மனைவி இந்த வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் மனத்தாலும் பொருளாதாரத்தாலும் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றினாலும், அதாவது எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் வாயை திறக்க முடியாது. நான் படித்த கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு அரை பைத்தியமாக அரை மென்டலிஸ்ட்னா சொல்லணும், அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கழுத்தை இப்படி திருப்ப முடியாது, இப்படி திருத்த முடியாது, குழந்தையை தூக்க முடியாது. இது மாதிரி டைமில் என்னுடைய வெயிட் 108 கிலோ வெயிட் அதிகமாகிடுச்சு. அதாவது நடந்து போனேன்னா தொப்புனி கீழே விழுந்துருவேன். அப்போ எனக்கு ஒரு அண்ணனாக, தாயாக, தகப்பனாக, ஒரு குழந்தையாக இருந்து என்னை அரவணைத்து இன்னைக்கு இந்த நிலைமையில் இந்த இடத்தில் உட்கார்ந்து உங்கள் முன் பேச வைத்திருக்கின்றார் என்றால் அது என் அன்பான கணவனால் தான். இன்றைக்கு ஒரு 10 வருடங்களாக என் மனைவி என்னோடு இருந்தால் மட்டும் போதும் என்று நினைத்து இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் கணவன் இறந்து விட்டால் மறு 30வது நாளே கல்யாணம் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் என்னை ஒரு 10 வருஷம் ஒரு தாம்பத்திய உறவே இல்லாமல் வைத்து பார்த்து அவளை எப்படியாவது அந்த சமுதாயத்துக்கு வெளியில் கொண்டு வரணும், இப்படியே விட்டா அவள் இப்படியே முடங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்து எனக்கு இந்த நிலைமைக்கு எனக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்றால் அது என்னுடைய அன்பான கணவனால் தான் சார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அன்பான கணவன் மட்டும் அமைந்து விட்டால் அவனால் எவ்வளவு வேணுமாலும் சாதிக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.